வணக்கம். வங்கதேசத்தில் இந்திய விரோத நிலைப்பாடு உள்ளவர்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் நீண்ட காலமாக சொல்லி வரும் ஒரு விஷயம் உள்ளது. அதாவது, இந்தியாவுடன் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் சிலிகுரி கோரிடோரை மறந்து விடுங்கள், 7 சிஸ்டர்ஸ் மாநிலங்களை மறந்து விடுங்கள், அவற்றை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று கூறும் நபர்கள் இருக்கிறார்கள் அங்கு. அதை அவர்கள் ஏதோ போகிற போக்கில் சொல்லும் ஒரு விஷயமாக சொல்லவில்லை. பல கூட்டங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பல காணொளிகளிலும் கமெண்ட் பாக்ஸ்களிலும் காண முடிகிறது அதுபோன்ற ஒத்த கருத்தை. வங்கதேசிகளின் அறியாமை அது என்று தெரிந்தாலும் அவ்வாறு ஒருவேளை இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் ஏற்படுவதாக கற்பனை செய்து கொண்டு பேசுவோம். காரணம், வங்கதேசிகள் இதுபோல் தொடர்ந்தால் ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இருப்பதையும் மறுக்க முடியாது. இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் உருவானால் என்ன நடக்கும்? அந்த போரினால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி பார்க்கலாம். இந்தியா உலகிலேயே 4வது இராணுவ சக்தியும் 3வது வலிமையான நாடுமாகும். இராணுவ வலிமையில் 37ஆம் இடத்தில் உள்ளது வங்கதேசம். இந்தியாவின் மக்கள் தொகை 140 கோடிக்கும் அதிகமாக உள்ள நிலையில் வங்கதேசத்தின் மக்கள் தொகை 17 கோடியாகும். இந்தியாவில் சேவையில் உள்ள இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 14,55,000 மேல் ஆகும். வங்கதேசத்திடம் 1,63,000 இராணுவத்தினர் உள்ளனர். ரிசர்வில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை இந்தியாவிடம் 11,55,000 பேர் உள்ளனர். வங்கதேசத்திடம் உள்ளவர்களின் எண்ணிக்கை 0 ஆகும். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை பட்ஜெட் 75 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் உள்ளது. வங்கதேசத்தின் பாதுகாப்பு பட்ஜெட் 7 பில்லியனுக்கும் குறைவாகும். இந்தியாவிடம் சுமார் 2,500 போர் விமானங்கள் உள்ளன. வங்கதேசத்திடம் வெறும் 216 விமானங்கள் மட்டுமே உள்ளன. இந்தியாவிடம் மொத்தமாக சுமார் 1000 ஹெலிகாப்டர்கள் உள்ள நிலையில் வங்கதேசத்திடம் வெறும் 73 ஹெலிகாப்டர்கள் மட்டுமே உள்ளன. இந்தியாவிடம் 40 அட்டாக் ஹெலிகாப்டர்கள் உள்ள நிலையில் வங்கதேசத்திடம் ஏதுமில்லை. இந்தியாவிடம் 4,614 போர் டாங்குகள் உள்ள நிலையில் வங்கதேசத்திடம் 320 டாங்குகள் மட்டுமே உள்ளன. 1,50,000 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய போர் வாகனங்கள் உள்ளன இந்தியாவிடம். வங்கதேசத்திடம் 13,100 அத்தகைய வாகனங்கள் மட்டுமே உள்ளன. ராக்கெட் ப்ராஜெக்டர்கள் இந்தியாவிடம் 1000 எண்ணிக்கைக்கு அருகில் உள்ள நிலையில் வங்கதேசத்திடம் வெறும் 71 மட்டுமே உள்ளது. கடற்படை வலிமையில் இப்போது 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இந்தியாவிடம் சேவையில் உள்ளன. மற்றொரு கப்பல் கட்டுமானத்தில் உள்ளது. வங்கதேசத்திடம் விமானம் தாங்கி கப்பல்கள் ஏதுமில்லை. 18க்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இந்தியாவிடம். அதே நேரம் வங்கதேசத்திடம் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இந்தியாவிடம் 12 டிஸ்ட்ராயர்களும் 12 ஃப்ரிகேட்டுகளும் உள்ளன. வங்கதேசத்திடம் டிஸ்ட்ராயர்கள் ஏதுமில்லை, 7 ஃப்ரிகேட்டுகள் உள்ளன. 18 கார்வெட்டுகள் இந்தியாவிடம் உள்ள நிலையில் வங்கதேசத்திடம் 6 மட்டுமே உள்ளது. ரோந்து கப்பல்கள் இந்தியாவிடம் 137ம் வங்கதேசத்திடம் 55ம் உள்ளன. முழுமையடைந்த 346 விமான தளங்கள் இந்தியாவில் உள்ளன. கட்டுமானத்தில் உள்ளவையும் நிறைய உள்ளன. வங்கதேசத்தில் மொத்தம் 18 விமான தளங்கள் மட்டுமே உள்ளன. இவ்வாறு எந்த ஒரு விஷயத்தில் பார்த்தாலும் வங்கதேசம் இந்தியாவோடு ஒப்பிடும் அளவில் கூட இல்லை என்பதுதான் உண்மை. எனவே இராணுவ ரீதியாக இந்தியா மிகவும் வலிமையாக உள்ளது. வங்கதேசத்தை விட மிக அதிக சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது. இங்கு இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே ஒரு போர் உருவாகும் சூழல் என்னவாக இருக்கும்? வங்கதேசம் இந்தியாவை வம்பிற்கு இழுக்காமல், இந்தியாவை தாக்காமல், இந்தியா சென்று வங்கதேசத்தை ஒருபோதும் தாக்கப் போவதில்லை. அதாவது, உலக நாடுகள் இந்தியா மீது குறை சொல்ல முடியாத நிலையில் அல்லது வங்கதேசத்தை தாக்காமல் இனி வேறு வழிகள் இல்லை என்ற நிலையில் மட்டுமே இந்தியா அந்த நாட்டை தாக்கக்கூடும். அல்லாத பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் இந்தியா ஒரு போரை பற்றி சிந்திக்காது. இந்தியாவின் நிலைப்பாடு அதுதான். நாம் அமைதியை நிலைநாட்டவே முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதே தற்போதைய இந்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது. எந்த நாட்டுடனும் போர் செய்ய இந்தியா விரும்பவில்லை. அதிலும் குறிப்பாக சிறிய நாடுகளை தாக்க வேண்டும் என்று இந்தியா ஒருபோதும் விரும்புவதில்லை. வேறு வழிகளே இல்லாத ஒரு நிலையில்தான் இந்தியா ஒரு போரில் ஈடுபடும். 71 போர் அத்தகைய ஒரு சூழலில்தான் நடந்தது. கார்கில் போர் உட்பட இதுவரை நடந்துள்ள அனைத்து போர்களையுமே வேறு வழிகள் இல்லாத நிலையில்தான் செய்துள்ளது பாரதம். கார்கிலில் ஊடுருவியிருந்த கயவர்களை விரட்டியடிக்காமல் இருக்க முடியுமா? அவர்களிடம் நாம் சமாதானத்தை விரும்புகிறோம் என்று பாடம் நடத்தத்தான் முடியுமா? அதுபோலத்தான் அதற்கு முன்பு நடந்த போர்களிலும் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கும்போது வாருங்கள் அமைதியாக இருப்போம், அமைதியான உலகை உருவாக்குவோம் என்று பேசிக் கொண்டிருக்க முடியுமா? அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் பாடத்தை கொடுக்கத்தான் வேண்டும். அதைத்தான் இந்தியா இதுவரை செய்துள்ளதே தவிர வேறு எந்த நாட்டையும் நாம் சென்று தாக்கிய வரலாறு இல்லை.
இனியும் அவ்வாறுதான் இந்தியா செயல்படும். அதோடு தடை நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புள்ள எந்த செயலையும் செய்யாது இந்தியா. காரணம், தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். வளர்ச்சியடைந்த பின்னரும் இந்தியா அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடாது. உதாரணத்திற்கு நமது அத்துணைக்கும் ஆசைப்படு அண்டை நாடான சீனாவையே எடுத்துக்கொள்வோம். சீனா தாய்வானை சீனாவின் ஒரு பகுதி என்று சொல்கிறது. நிச்சயம் தாய்வானை கைப்பற்றுவோம் என்றும் சொல்லிக் கொண்டுள்ளது. சீனா நினைத்தால் உடனடியாக மிக சுலபமாக தாய்வானை கைப்பற்ற முடியும். ஆனால் எதனால் சீனா அதை செய்யவில்லை? சர்வதேச நாடுகள் அதை ஏற்கவில்லை என்பதால் தான் சீனா அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. மீறி செய்தால் பன்னாட்டு தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இந்தியா பொதுவாகவே அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்ற நிலைப்பாட்டுடன் உலகம் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு நாடாக உள்ளது. அதனால் ஜனநாயக மரியாதையை முன்னெடுத்தே எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை எடுக்கும் இந்தியா. அப்படி ஒருவேளை வேறு வழியில்லாமல் ஏதேனும் ஒரு நாட்டுடன் போர் செய்யும் நிலை ஏற்பட்டால் அது எந்த நாடாக இருந்தாலும் இனி ஒரு போர் செய்தால் நாம் கைப்பற்றும் நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்கும் பழைய வழக்கத்தை மாற்ற வேண்டும். நாம் கைப்பற்றும் பகுதியை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அந்நாடு போரின் மூலம் கைப்பற்றும் பகுதிகளை விட்டுக் கொடுப்பதில்லை. ரஷ்யா அதுபோல் விட்டுக் கொடுப்பதில்லை. அமெரிக்கா செய்ததே இல்லை, சீனா செய்யவில்லை. அப்படி இருக்க இந்தியா மட்டும் நமது வீரர்களின் வீரியமிக்க போராட்டத்தால் கைப்பற்றிய பகுதிகளை பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்து எதிரிகள் இன்று வரை வாலாட்டும் விதத்தில் செய்துள்ளது. இந்தியா மட்டும் ஏன் பெருந்தன்மை காட்ட வேண்டும்? நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக ஒரு நாடு வந்தால் நிச்சயம் அந்த நாட்டை அடித்து ஒடுக்கி அடக்கி ஆளும் உரிமை நமக்கு உள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா உட்பட உலக நாடுகள் அனைத்துடனும் சிறந்த உறவை கொண்டுள்ளது பாரதம். நல்லவிதமான வர்த்தக உறவை கொண்டுள்ளது. அதுபோல நாம் அனைத்து நாடுகளுடனும் சிறந்த உறவை தொடரவும் அடித்துக் கொண்டிருக்கும் நாடுகளையும் கூட ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடவும் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வங்கதேசிகள் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல். அவ்வாறு அனாவசியமாக இந்தியாவை ஒரு போருக்கு இழுத்தால் உலக நாடுகள் இந்தியாவை குறை கூற மாட்டார்கள். சில நாடுகள் இருக்கும். பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் இந்தியா மீது குறை சொல்லக்கூடும். ஆனால் உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்தியாவை குறை கூற மாட்டார்கள். மாறாக தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளது. அந்த பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக வரும் எந்த நாட்டையும் தாக்கும் உரிமை உள்ளது என்று சொல்லி அதிகம் தலையிட மாட்டார்கள். இந்தியா, சீனா இடையே ஒரு பிரச்சனை என்றாலும் இந்தியாவிற்கு ஆதரவாகவே மற்ற நாடுகள் இருக்கும். காரணம், இந்தியாவின் பக்கம் நியாயம் உள்ளதென்பதுதான். எனவே இந்த விஷயத்தில் வங்கதேசிகள் வம்பிழுத்து ஒரு போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் இந்தியா வங்கதேசத்தை தோற்கடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி ஒரு போர் செய்யும் போது பழைய பெருந்தன்மைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது நாட்டிற்கு நன்மை என்னவென்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த வகையில் வங்கதேசிகள் அடிக்கடி நமது பலவீனமாக சொல்லும் ஒரு விஷயமாகும் சிலிகுரி கோரிடோர். சிலிகுரி கோரிடோரின் அகலம் சுமார் 20 கிலோமீட்டர் தான் உள்ளதென்பதைத்தான் ஒரு விஷயமாக எடுத்து சொல்லிக் கொண்டுள்ளார்கள் அவர்கள். அப்படியாகும்போது வங்கதேசத்துடன் ஒரு போர் நடந்தால் முதலில் நமது சிலிகுரி கோரிடோர் பகுதியில் உள்ள வங்கதேசத்தின் பகுதிகளை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வங்கதேசத்துடன் ஒரு போர் என்றால் இவ்வாறு நமது சிலிகுரி கோரிடோரின் அளவை பெரிதாக்க முடியும் என்ற ஒரு நன்மை உள்ளது நமக்கு. முன்பு நடந்த போரில் அதை செய்ய தவறியிருக்கிறார்கள் எனும்போதுதான் முந்தைய ஆட்சியாளர்கள் தவறு செய்துள்ளார்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அல்லாத பட்சத்தில் நமது நாட்டின் தலைவர்களை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எந்த குடிமக்களுக்கும் இருக்காது. ஆனால் தலைவர்களை நம்பி இந்த நாட்டை ஒப்படைக்கும் போது அவர்கள் எதிர்காலத்திலும் நாட்டிற்கு என்ன தேவை என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்று பாகிஸ்தானிகளிடம் அடியும் மிதியும் வாங்கி சித்திரவதைகளை அனுபவித்த போது வங்கதேசிகளை காப்பாற்றி தனி நாடாக ஆக்கியதெல்லாம் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் ஏனோ சிலிகுரி கோரிடோரை விரிவாக்கம் செய்வது குறித்து சிந்திக்கவில்லை நமது அன்றைய தலைவர்கள். உங்களுக்கு சுதந்திரம் பெற்று தருகிறோம், ஆனால் இந்த பகுதியை நாங்கள்தான் வைத்துக் கொள்வோம் என்று பேசியிருக்கலாம் வங்கதேசிகளிடம். உண்மையில் 71 போரில் இந்தியா பாகிஸ்தானிடம் போர் புரிந்து இன்றைய வங்கதேச பகுதியை கைப்பற்றியது என்றுதானே பொருள்படும். அவ்வாறு கைப்பற்றி நீங்கள் தனி நாடாக இருங்கள் என்று விட்டுக் கொடுத்தது இந்தியா என்பதுதான் உண்மை நிலவரம். எனவே அவ்வாறு பாகிஸ்தானை தோற்கடித்து தனி நாடாக வங்கதேசத்தை அறிவித்த போது சிலிகுரி கோரிடோர் எந்த அளவு விசாலமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு நிலப்பரப்பை நாம் வைத்துக்கொண்டு மீத நிலப்பரப்பை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கலாம். அன்று வங்கதேசம் இந்தியா என்ன சொன்னாலும் கேட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் கையில் வந்த ஒரு வாய்ப்பை விட்டுவிட்டார்கள் அன்றைய தலைவர்கள். அன்று அதை செய்திருந்தால் நாம் உருவாக்கி வைத்த ஒரு நாட்டின் சில அரைகுறைகள் இன்று அதையே ஒரு குறையாக சொல்லி பேசியிருக்க மாட்டார்கள்.
கொண்டார்கள். நாட்டைச் சுற்றி 4 புறத்திலும் ஏதேனும் ஒரு தலைவலியை உருவாக்கி வைத்த சாதனையையும் புரிந்துள்ளார்கள் முந்தைய தலைவர்கள் என்பதை மறுக்க முடியாது யாராலும். எதிர்காலத்தை பற்றியும் இந்தியாவின் பாதுகாப்பை பற்றியும் சிந்தித்திருந்தால் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்திருக்க மாட்டார்கள். அன்று அவர்கள் செய்தார்கள். இன்று அவர்களின் வாரிசுகள் அதை மீட்க வேண்டும் என்று போலி வேடமிட்டு அடுத்தவர்களை குறை கூறுகிறார்கள். எனவே அதுபோன்ற தவறுகளை இனி செய்யக்கூடாது. அதுபோன்ற பெருந்தன்மை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வங்கதேசிகள் அதன் தலைப்பகுதியாக கருதும் பகுதியை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள முடியும் இனி ஒரு போர் நடந்தால். அதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் பகுதி மிக குறுகியதாக உள்ளதென்ற நிலை மாறும். தலைப்பாகத்தை அவ்வாறு இணைப்பதோடு அந்த நாட்டின் இருபுறமும் இறக்கை போன்ற அமைப்பில் இருப்பதை காண முடியும். அந்த இறக்கைகளை துண்டித்து இந்தியாவோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சிலிகுரி கோரிடோர் குறுகலான பகுதி என்பதற்கும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அதன் பின்னர் வங்காள விரிகுடாவுடன் எல்லையை கொண்டுள்ள பகுதி வங்கதேசத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு பகுதியாகும். அந்த பகுதியையும் கைப்பற்றினால் சிட்டகாங் பகுதியும் நமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். அவ்வாறு செய்யும்போது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வங்காள விரிகுடாவுடன் நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படும். மிசோரம், திரிபுரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் சிட்டகாங் வழியாக நேரடியாக வங்கக்கடலை அணுக முடியும் என்பது ஒரு நன்மையாகும். அதாவது வங்கதேசத்தின் தலைப்பகுதியையும் இறக்கை பகுதியையும் உள்ளூர் மொழியில் கொடுக்கு என்று சொல்வார்களே, அந்த வால் பகுதியையும் துண்டித்துவிட்டால் முற்றிலும் லேண்ட்லாக்டு, அதாவது நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாக மாறும் வங்கதேசம். அப்படியாகும்போது அந்த நாடு இந்தியாவை சார்ந்தேதான் இருக்க வேண்டும். காரணம், அங்கு ஒரு விமானம் செல்ல வேண்டுமானால் இந்திய வான்வெளியை பயன்படுத்த வேண்டும். அந்நாடு கடலை அடைய வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பை கடந்துதான் செல்ல வேண்டும். அவ்வாறு அனைத்து விஷயங்களுக்கும் இந்தியாவை சார்ந்தே இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். நாம் அமைதியை விரும்புவதால் மற்ற நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் குணம் நமக்கு உள்ளதால் அந்த நாட்டை முழுமையாக கைப்பற்றவோ அல்லது அந்த நாட்டின் இறையாண்மையை இல்லாமல் செய்யவோ வேண்டிய அவசியமில்லை. அதை இந்தியா செய்யவும் செய்யாது. ஆனால் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறி இந்தியாவை போருக்குள் இழுத்தால் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியா. அவ்வாறு செய்துவிட்டால் பின்னர் அனைத்து விஷயங்களுக்கும் இந்தியாவை சார்ந்திருக்கும் நிலையில் இதைவிட இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருப்பதே மேலென்று சிந்திப்பார்கள் அவர்கள். முன்னும் பின்னும் மூடிக்கொண்டு இருந்திருக்கலாம் என்று யோசிப்பார்கள். இன்று நாம் 71 நம்மவர்கள் செய்த தவறை உணர்வது போல். அவ்வாறு செய்தால் அது நிச்சயம் ஒரு பக்கத்தில் உள்ள தலைவலிக்கு முற்றுப்புள்ளியாக அமையும். இவை அனைத்தும் இந்தியாவை வங்கதேசம் வலுக்கட்டாயமாக போருக்குள் இழுக்கும் பட்சத்தில் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறோமே தவிர நாம் ஒரு போரை விரும்பவில்லை. அதுதான் இந்தியாவின் தனித்தன்மை. இங்கு சொன்னது போல் செய்தால் அது நல்லதொரு தீர்வாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியா அவ்வாறு செய்யுமா என்று தெரியவில்லை. இதை நமது ஒரு யோசனையாக மட்டும் பார்த்தால் போதும். அதே நேரம் இனி ஒரு போர் நடந்தால் இதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக அமைய முடியும். காரணம், நாம் எந்த வம்பிற்கும் செல்லாமல் இருக்கும் நிலையில், நாம் எந்த வகையிலும் எந்த நாட்டிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக இல்லாத நிலையில் உங்கள் 7 சிஸ்டர்ஸ் மாநிலங்களை கைப்பற்றி விடுவோம், சிலிகுரி கோரிடோரை துண்டிப்போம் என்று சொல்கிறார்கள் அவர்கள். அதுவும் ஆணவத்தோடு மறந்து விடுங்கள் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படியாகும்போது அவர்கள் விஷயத்தில் நியாயமும் தர்மமும் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. அவ்வாறு அவர்கள் நமது மாநிலங்களில் கை வைக்க முயன்றால், அவர்கள் சொல்வது போல் சாகச முயற்சிகளில் ஈடுபட்டால், அப்போது அந்த நாட்டின் இங்கு நாம் குறிப்பிட்ட தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் இறக்கையையும் எல்லாம் ஒடித்து இந்தியாவோடு சேர்த்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதற்கான உரிமையும் உள்ளது நமக்கு. அதுபோல் செய்து அதை ஒரு லேண்ட்லாக்டு நாடாக மாற்றுவதே நிரந்தர தீர்வாக அமையும். அல்லாத பட்சத்தில் கற்றுக் கொடுத்தவனிடம் வித்தை காட்ட துடிக்கும் அரைகுறைகளின் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே நாம் அவ்வாறு செய்தால் அதன் பின்னர் வங்காள விரிகுடாவின் பெரும் பகுதியின் கட்டுப்பாடும் இந்தியாவிற்கு வந்துவிடும். முன்பு கடல் எல்லைகளை கட்டுப்படுத்தித்தான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது நமது சோழ பேரரசு. எனவே கடல் எல்லைகள் மிக முக்கியமானதாகும். அதனால் வங்கதேசத்தை கடல் எல்லைகள் இல்லாத லேண்ட்லாக்டு நாடாக மாற்றுவது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். மீண்டும் கூறுகிறோம், இந்தியா ஒருபோதும் ஒரு போரை விரும்பவில்லை. இந்தியா மற்ற நாடுகளின் இறையாண்மையை மதிக்கிறது. அனைத்து நாடுகளையும் மதிக்கும் நாடாக உள்ளது. எந்த நாட்டின் நிலப்பரப்பையும் கைப்பற்றும் எண்ணம் இல்லாத நாடாக உள்ளது. வங்கதேசத்தையும் அதன் மக்களையும் பெரிதும் மதிக்கிறது. இதுபோல் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பவில்லை இந்தியா. ஆனால் இனி ஒரு போர் வந்தால் நமது நாட்டின் எதிர்காலம், பாதுகாப்பு போன்றவற்றை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படும் நமது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அங்குள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் சமரசம் செய்து கொள்ள
கொள்ள கூடாது. எனவே ஒரு போர் நடந்தால் இதுபோல் ஒரு முடிவை இந்தியா எடுத்தால் அது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அல்லாத பட்சத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு மாநிலங்களை சொல்லி சிறிய நாடாக உள்ள வங்கதேசமே மிரட்டி பார்க்கும் நிலை தொடரும். உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தடைகள் ஏதும் ஏற்படாத விதத்தில் தந்திரபரமாக அதை இந்தியா செய்தால் நல்லதாக இருக்கும். காரணம், என்னதான் நியாயம் இருந்தாலும் சில நாடுகள் தடைகளை விதிக்க காத்து கொண்டிருப்பார்கள். சீனா நிச்சயம் தடைகளை ஏற்படுத்தும். அமெரிக்காவும் தடைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. அது அன்றைய உறவு நிலையை பொறுத்து அமையும். இஸ்ரேல் இவ்வளவு செய்தும் அமெரிக்கா இஸ்ரேல் மீது தடைகள் எதையும் விதிக்கவில்லை. காரணம், இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு வேண்டிய ஒரு நாடு, அமெரிக்காவின் கூட எதிலும் எப்போதும் நிற்கும் ஒரு நாடாக உள்ளது என்பதுதான். எனவே அதுபோன்ற மிக உறுதியான ஒரு ராஜதந்திர உறவை மற்ற நாடுகளுடன் தொடரும் நிலையில் செய்ய வேண்டும். அல்லாத பட்சத்தில் அந்த நாடுகளை வேறு ஏதேனும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டு செய்ய முடியும். அப்படியாகும்போது இங்கு கூறியது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வதும் நிலப்பரப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதும் மிக சுலபமான விஷயம்தான். இங்கு நாம் கூறியவற்றை செய்வது சுலபமான விஷயமாகும். ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாகும்.